சொர்க்க வாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல. No, no. இன்னைக்கு இந்த கன்சர்ன் இவ்வளவு தூரம். Thank you for that. Yes. சார், நைலான் மெட்டீரியல்ஸும் பிக்மெண்ட்டும் தேர்ந்து போயிடுச்சுன்னு மேஸ்திரி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். இன்னைக்கு சாயங்காலம் வருதுன்னு சொல்லுமா? சரிங்க. என்னப்பா உன்ன சொர்க்க வாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல. No, no. இன்னைக்கு இந்த கன்சர்ன். Yes. சார், நைலான் மெட்டீரியல்ஸும் பிக்மெண்ட்டும் தேர்ந்து போயிடுச்சுன்னு மேஸ்திரி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். இன்னைக்கு சாயங்காலம் வருதுன்னு சொல்லுமா? சரிங்க. ஆடிடும் ஓடமாய் ஆனதே காதலே, ஆடிடும் ஓடமாய் ஆனதே காதலே. தர்மம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? தர்மம் தலை காக்கும்னு படிச்சது இல்லையா? தனக்கு மிஞ்சிதான் இந்த
தானமும் தர்மம் அதையும் படிச்சிருக்கேன். நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா யார் தருவாங்க? வரப்போ பாப்போம். பிளேட் அவங்க கழுவாங்க, நீயே கஷ்டப்படுற? ஐயோ, இத்தனையும் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. பசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா பரவாயில்ல, நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன், அவ்வளவுதான் முடியும். யோ வேற இதை எடுத்து. தேங்க்யூ சார். ஐயோ, எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா கொடுத்துட்டீங்களே. பரவாயில்ல விடு, அவன் தான் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிட்டுமே. இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரல? ஏய், என்னாச்சு? இங்க பாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவியே, நீயா இப்படி பண்ற? இப்ப அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாரு, நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? ஏன் ஆசைக்காக இல்லைங்க, பசி பொறுக்க முடியாம திருப்பி திருப்பி தண்ணி குடிச்சீங்களே, அது என்னால பொறுக்க முடியலைங்க. எனக்காக நீங்க எல்லா சுகத்தையும் இழந்துட்டு வந்துட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர நிலைமையில இல்லைங்க. என்னால உங்களுக்கு இதுலாவது ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு ஆயுள் பூரா திருப்திங்க. இங்க பாரு, இப்ப நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்துடல. கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை பண்ணிக்குவோம். நம்ம முதல்ல நிச்சயம் சந்தோஷமா இருக்கும். இப்படி சோகமா இருக்க கூடாது, என்ன புரியுதா? போய் படுத்துக்க.